மக்களே இந்த விஜயோட கிட்ட பாருங்களேன், இந்த டோலில் எங்கே வந்து ஏறி இருக்கான் பாருங்க, எல்லாம் உடச்சிக்கிட்டு லாரியே உள்ளே வந்துச்சு டோலுக்கு சைடில். செம ஆக்சிடென்ட். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வா, கிட்டத்தட்ட வந்து ஹாய் ஹலோ மக்களே சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து லடாக் போயிருந்தோம். 2024 செப்டம்பர் வந்து நம்ம வந்து பஸ்லேயே, கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து லடாக் போயிருந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ. வேறு லெவலில் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமும் கிடைக்கல, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சரியான வாய்ப்பே கிடைக்கல. நான் நடுவில் வந்து ஆனால் வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போனேன், 4-5 ட்ரிப்பு போனேன் இந்த 2 வருஷத்தில். அம்மாவோட சேர்ந்து ஒரு 5 கண்ட்ரி. அவங்களாம் நடக்க முடியாது, அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீல் சேர்லேயே வச்சு நம்ம பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து அதே மாதிரி அவங்கள தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஜாலியாக காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரிப் போனேன். பட் ஆனால் எங்கேயுமே வந்து நான் vlog பண்ணவே இல்லை, அதுக்கான சந்தர்ப்பமே வரல. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கார்லேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கன்னா ஆல் இண்டியா ரைடு, இங்கேருந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஆல் இண்டியா ரைடு போக போகிறோம். வேறு லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி கல்கட்டா, அப்படியே அஸ்ஸாமு, எல்லா ஊருக்கும் நார்த் இந்தியா ஃபுல்லாக போயிட்டு அப்படியே வந்து நம்ம லடாக் முடிஞ்ச லடாக் எல்லாமே போயிட்டு, ஏற்கனவே லடாக் போட்டிருக்கேன், இருந்தாலும் வந்து லடாக்கு எல்லாமே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மணல்லாம் வந்து அப்படியே வரோம், கோவா வரைக்கும் வந்து அப்படியே வந்து நம்ம கேரளாவில் முடிக்கலான்ற ஐடியா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து லோட் பண்ணியாச்சு வண்டியில். வேறு கேரியர் வந்து அலோடு இல்லை நார்த் இந்தியாவில்னு சொல்கிறாங்க. ஃபைன் போட்டால் கூட பரவாயில்ல, அலோடு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அப்படியே வந்து அங்கங்கே எங்கெங்கே அலோடு இல்லை அங்கே மாற்றி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு ரைடர் குரூப் வந்திருக்காங்க. நான் இங்கே வந்து டெக்கத்லான் இருக்கேன் முகப்பேரில், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குரூப் ரைடு போகிறாங்க, லடாக் போகிறாங்க. அதனால் அவங்களே வந்து அப்படியே ஜாலியாக வந்து அவங்கள்ட்ட அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசிக்கிட்டே நம்ம போகிற வரைக்கும் அவங்க கொல்கட்டா போயிடறாங்க. நம்ம வந்து ஹைதராபாத் போகிறோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஹைதராபாத் தான் போகிறோம். வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஹைதராபாத்துக்கு போகிற வழி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்த் இந்தியாவில் போகிறோம். நம்ம சொல்லவே தேவை, நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து ஜாலியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். கிளம்பியாச்சுங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 35 ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லடாக் கிளம்பி போகிறாங்க. காயல் 92 ரைடர்ஸ் அப்படின்றவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு போல இருக்கு. நிறைய சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறாரு, நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறார் போல இருக்கு வருஷம். உங்களுக்கு இருந்தால் அந்த காயல் 92 ரைடர்ஸ் அவரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லடாக் கூட்டிகிட்டு போகிறாரு. நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து லடாக் மக்களை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் வந்து சாதாரண விஷயம் கூட்டிகிட்டு போகிறது, ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுவான். என்னென்னா நமக்கு லடாக் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் வந்து 4 பேரை கூட்டிகிட்டு போகிறது வந்து ஒரு சந்தோஷம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பி பைபாஸ்லேயே வந்து நம்ம வந்து ஹைதராபாத் போகிறோம்.
இவர் இதெல்லாம் வந்து முகப்பேர். இந்த பக்கம் ஃபுல்லாக கம்பெனி தான். இங்கே நிறைய ஐடி கம்பெனி. அம்பத்தூர் வருதுன்னு நினைக்கிறேன், தொழில்பேட்டை. நம்ம இங்கேருந்து வந்து பைபாஸ்லேயே பிடிச்சி ரெடில்ஸில் எங்கேயோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு சொன்னாங்க. அவங்களோட வந்து அப்படியே ஜாலியாக ஹைதராபாத் வரைக்கும் அவங்களோட வந்து ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஜாலியாக இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அவங்க பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் அவங்களோட போக முடியும்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க எப்படியோ வந்து ஹைதராபாத் உள்ள வரமாட்டாங்க. ஹைதராபாத் உள்ள போகணும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் ஜாயின் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஹைதராபாத்தில் மீட் பண்ணேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நல்ல பசங்க அந்த ஹைதராபாத். எனக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அந்த ஹைதராபாத் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. வேறு லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எங்களுக்கு ஷாப்லாம் வச்சு கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்கள், யாருன்னே தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனவொடனே பழகி ஒரு ஷாப்பு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு கொடுத்து கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா ரூமெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் சரி, ரொம்ப நாளாக வந்து போய் பார்க்கணும். லாஸ்ட் டைம் ஹைதராபாத் போனது கூட பார்க்க முடியல. இந்த வாட்டி எப்படியா தேடி பிடிச்சிடணுன்னு. மேபி கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் காட்டுறேன். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது எல்லாம் மாறியே போச்சு. லாஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேன், எல்லாமே மாறி போச்சு. லொக்கேஷன்லாம் ஒன்றுமே தெரில. அது இந்த வாட்டி எப்படியாவது போய் கண்டுபிடி. காரில் போனால் கொஞ்சம் ஜாலியாக போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான். அப்புறம் ஒரு என்ன சொல்கிறாங்க இந்த குரூப்பில் இப்போ சொன்னாங்க, இந்த ரூப் டாப் கேரியர் வந்து அலௌடு இல்லையா டெல்லியில், நார்த் இந்தியாலாம். இன்னும் பெரிய குண்டை போட்டாங்க. ஏன்னா 20,000 ரூபா ஃபைன் போடுவாங்களாம். 20,000 ரூபா ஃபைன் போட்டு அந்த ரூப் டாப் கேரியர் நீயே வச்சு கடன் கூட்டுருவாங்க. இன்னும் அவ்வளோ திங்ஸ் இருக்குது மேலே. எப்படின்னு தெரில. எங்கேயாவது வந்து பைபாஸ்லேயே போகிறதா இல்லை வந்து ஆக்சுவலாக வந்து டெல்லிக்கு இப்போ போகிற ஐடியா இல்லை எனக்கு. நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் ரைடு தான் இப்போ மெயினாக வந்து. ஏன்னா நிறைய தடவை வந்து லடாக் போயிருக்கேன். ஸோ இவங்க போகிறாங்களே அப்படியே லடாக்கு போயிட்டு அப்படியே மணாலி வந்து நம்ம டெல்லி வந்து நார்த் ஈஸ்ட் போகலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் வந்து இவங்க சொல்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு போயிடலாம், ஹைதராபாத்லேருந்து நம்ம வேறு ரூட்டு போயிடலாம் அப்படின்னு தான். ஒடிசா அப்படி போய் கல்கட்டா சிக்கிம் அப்படி போகலான்ட்டு ஐடியா வருது. யோசிக்க ஒன்றும் தெரில. இன்றைக்கி வந்து டெஸ்டினேஷன் முதல்ல வந்து ஹைதராபாத் ரீச் ஆகும். அதான் வந்து முதல்ல டார்கெட்டு. சென்னை டிராஃபிக்கு, அந்த மாதாவரம் அங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஆரம்பாக்கம். நம்ம வந்துட்டு ஆந்திரா உள்ள வந்தாச்சு. இன்னும் தடா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தடாக்கு அப்புறம் அந்த இது ஸ்ரீஹரிகோட்டா அதெல்லாம் வரும். வேறு லெவலில் வந்து டிராஃபிக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் வீடியோ எடுக்கவே இல்லை. அப்படியே வந்து ஆந்திரா தாண்டி எடுக்கலாம் அப்படின்னு வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா வந்து டிராஃபிக்கில் வேறு நம்ம வீடியோ பேசிட்டே போனால் தலைவலி. ஆந்திரா உள்ள வந்தாச்சு. ஆந்திராவில் காலை வச்சாச்சு. இப்போ தான் நம்மளுடைய என்னது மான்ஸ்டர், நம்ம இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம் மான்ஸ்டர்னு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே வருது. கேரளா போச்சு, பட் ஆனால் வந்து மலை மேலே தான் போச்சு. ஊட்டி அந்த முன்னாரில் போச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இல்லை சாரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பா போயிருந்தோம். அங்கே அந்த ஒரு லொக்கேஷன் கேவ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு கேனியன் போனேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இப்போ தான் வருது. ஃபஸ்ட் டைமு அவுட்டரில் வந்துட்டோம். ஃபஸ்ட் டைமு என்ன சொல்லுதுன்னா மான்ஸ்டரு, டேய் கும்கி படத்தில் வர மாதிரி கல்யாணம் காட்சி அந்த மாதிரி போயிட்டு இருந்ததை வந்து யானையை அடக்கிறதுக்கு கூட்டு போகிற கும்கி மாதிரி அப்படின்ற மாதிரி. இது ஜாலியாக வந்து மார்க்கெட்டு மாலு தியேட்டர்னு போயிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மலையெல்லாம் ஏற போகிறேன். ஹில் ஸ்டேஷனு, லடாக்கு, லே, அருணாச்சல பிரதேசம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. லடாக்காவது எப்படியாவது இருக்கும் ஐடியா இருக்குது. அருணாச்சல பிரதேசம், மேகாலயா இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. அஸ்ஸாம்லாம் இன்னும் கல்கட்டா நினச்சாலே பயமாக இருக்குது. இன்னும் வந்து மேகாலயாலாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்.
நல்ல வேலை 3000 ரூபா கொடுத்து நம்ம டோல் எடுத்ததுனால அங்கங்கே நம்ம வந்து டோல் நிற்கல, அப்படியே போய்கிட்டே இருக்கோம். நிற்கல, அதாவது காசு போட தேவையில்ல. 200 டோல்னா பார்த்தீங்கன்னா 50 ரூபா மினிமம் போட்டால் கூட, மினிமம் 50 ரூபா கிடையாது, அது எவ்வளோ 100 ரூபாய் 200 ரூபா வசூல் பண்ணுறானுங்க. இருந்தாலும் 50 ரூபான்னு போட்டால் கூட 10,000 ரூபாய் கிட்ட நல்ல இது லாபம். இது இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி, அந்த ரோடு நடுவில் மருதாணி வச்சுருக்காங்க. நல்ல ஐடியா தான். மருதாணி மக்களுக்கு யூஸ் ஆகும், அதே சமயம் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட்டு நெல்லூர் கிட்ட வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நின்னேன். பாருங்க, வண்டி சைக்கிளில் தூக்கி பின்னாடி மாட்டியாச்சு. செம்மையாக இருக்குது. நான் பார்த்தேன் இல்லையா அந்த குரூப்பு, அந்த குரூப் பார்த்தீங்கன்னா லடாக் போகிற குரூப் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்து சூலூர்பேட்டெல்லாம் தாண்டி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நெல்லூர்கிட்ட வந்துவிட்டோம். அங்கே பார்த்தேன் டோல்கேட் இருந்துச்சு, அங்கே பக்கத்தில் ஒரு பழக்கடை இருந்துச்சு. ஏதாவது பழம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரிங்க, பழக்கடைக்கிட்ட போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. கிலோ 150 ரூபா. சின்ன எடுக்கிறாரு. இப்போ 6 நிற்குதா பார்க்கலாம். நிற்குது. 6 பழம் கொடுத்தாரு இது மாதிரி. ஆனால் ரொம்ப சின்னது தான். ஆனால் 30 ரூபா கணக்கு படி பார்த்தீங்கன்னா 30 ரூபா. 6 பழம் வந்து 150 ரூபா வாங்கலாம். ஏன்னா வந்து கண்ட ரோட்டில் வந்து கண்ட ஹோட்டலில் சாப்பிடாம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா நிம்மதி, போகிற நிம்மதியாக போகலாம். நம்ம வந்து ஒரு 2 பழம் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐயோ, பாட்டு கேட்டே வரேன், ஸ்ட்ரைக் போட போகுது. ஏற்கனவே ஒன்றுமே இல்லை. 2 வருஷமாக வந்து சேனல் வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒன்றுமே ஒரு பைசா வராது. இருந்தாலும் சேனல் வந்து இது ஆயிடுச்சுன்னா இப்போ என்னது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேனலே. ஆனால் அப்போ தான் இளையராஜா பாட்டு, தேவா பாட்டு, ஏஆர் ரமன் பாட்டுலாம் கேட்டால் தான் ஜாலியாக அப்படியே போகலாம். ஏன் இப்போ கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பாட்டை வந்து ரசிச்சுட்டே போகிற மாதிரி இந்த காரில் போகிறவங்களுக்குலாம் அந்த ஸ்ட்ரைக்லாம் கொடுக்காம இருக்கலாம்ல. சாரி, யூடியூப்பில் அநியாயம் பண்ணுறாங்கப்பா. எந்த பாட்டு போட்டாலும் ஸ்ட்ரைக் கொடுதுங்க. விட்ட நானே பாடினா கூட ஸ்ட்ரைக் விடும் போல இருக்கு. பழம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக இப்போ கொஞ்சமாக வந்து கிளைமேட் மாறிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மிஸ்ட், அதாவது மேகம் இருக்கு. அங்கே கொஞ்சம் பயங்கரமாக சூலூர்பேட்டானால பயங்கர வெயில். எங்கேயாவது வந்து நல்ல லொக்கேஷனாக பார்த்து ட்ரோன் வேணும். இந்த நான் வாங்கியிருக்க ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியோ 2 டிஜே நியோ 2. முதல்ல நியோ 1 வாங்கினேன், அது நம்ம காட்டவே இல்லை மக்களுக்கு. நான் தாய்லாந்தில் வாங்கினேன், அதை அப்படியே வந்து விற்றுட்டேன். ஏன்னா வந்து அதில் விட இந்த நியோ 2ல் பயங்கர ஸ்பெசிலிட்டி இருக்குது. என்னென்னா ஃபாலோ பண்ணிகிட்டே வருமா நம்மளை. இப்போ இந்த கார் இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். அது இல்லாமல் நம்மளை சைக்கிளில் போகிறோம் ஃபாலோ பண்ணும். அப்புறம் பைக்கில் போனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஃப்ரண்ட்டு சைடு, அப்புறம் பேக்கு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, எப்படி சொன்னால் அதை திருப்பிக்கலாம். அதே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அப்புறம் 4-5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. அது போதுமே. 40,000 இது. ஆக்சுவலாக வந்து புதுசாக வாங்க போனால் இங்கே இந்தியாவில் வாங்கினா 60,000 ரூபாய். நான் வந்து செகண்ட்ஸில் வாங்கினதுனால வந்து செகண்ட்ஸில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கான். பேட்டரி கவுண்ட்டு மிஞ்சி போனால் என்ன ஒரு 1 மணி நேரம் கூட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வாங்க போனால் வந்து தாய்லாந்தில் வாங்கின ரேட் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். எனக்கு தாய்லாந்து இப்போ போகவே முடியாதுங்க. நான் தாய்லாந்து போய் வாங்கிட்டு வரலாம் கூட நினச்சேன். டிக்கெட்டே 15,000 ரூபாய் ஆயிடுச்சு தாய்லாந்து. நான் முதல்ல 7,000 ரூபாய் இருக்கும்போது போயிடலாம்னு நினச்சேன். பிரச்சனை பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு டிக்கெட் விலையெல்லாம் ஏற்றிட்டானுங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. இங்கே நல்ல லொக்கேஷன் பார்த்தா ட்ரோன் போட வேண்டியதான். தமிழ்நாட்டு ரோடை விட ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அப்படி ஒன்றும் பெருசாக வந்து மக்கள் வந்து ரோட்லலாம் ஜனம் இல்லை. நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் வந்து
இந்த பக்கம் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க, குறுக்கில் கொண்டு எடுக்கலாம். அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்குது ஹைவேஸு. ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா? ஆல்மோஸ்ட் ஓங்கோல் அதுக்கிட்ட வந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஹைதராபாத் போல் விஜயவாடா தாண்டி போயிடலாமா இல்லை விஜயவாடாலே ஸ்டே பண்ணலாமா? ஏன்னா ஆல்மோஸ்ட் மணி 3 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஹைதராபாத் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் 350 கிலோமீட்டர் காட்டுது. நான் போய் சேர்றதுக்கு 8-9 ஆகிடும். ஏன்னா காலைல ஃப்ரெண்டுன்னு அது என்ன கடைசியில் ஒரு நிமிஷத்தில் மாறிட்டேன்னா என்ன ஒன்றும் இருட்டில் போகிறோம் ஓட்டிக்கிட்டு. அதுவும் ஹைதராபாத் உள்ளலாம் போயிட்டு நீங்கள் வர்றது கஷ்டம். அது வந்து அந்த பையன் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் போடுவான் காலையில், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஒன்று இப்போ நான் போய் நான் லேட் நைட்டு படுத்துட்டு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சு அவனை பார்க்கணும். அதுக்கப்புறம் சிட்டி விட்டு மறுபடியும் வெளியே வரணும். அதை நினச்சா ஹைதராபாத் நிறைய வாட்டி ஹைதராபாத் நம்ம போயிட்டோம், நிறைய வீடியோ வேறு போட்டிருக்கோம். நம்ம நோக்கம் வந்து அருணாச்சல பிரதேஷ் போகணும். அதனால் வந்து சீக்கிரமாக போகணும். விஜயவாடா விசாகப்பட்டினம் போனால் தான் அடுத்தடுத்து லொக்கேஷன்ஸ்லாம் போக முடியும். ஆனால் நிறைய ஸ்டே பண்ண போகிறோம். அங்கங்கே வந்து அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம், மேகாலயா, சிரப்புஞ்சி இதெல்லாம் இருக்குது, தவாங்லாம் இருக்குது. அதனால் சொன்ன ஹைதராபாத் ஒன்றும் ஃப்ரெண்டை பார்க்கலாம். ஒரு நாள் வந்து ஃப்ளைட்டில் வந்து பார்க்கணும் தான் அவனை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒரு இருக்குது எனக்கு அவனை பார்க்கணுன்ட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான நேரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க அந்த குரூப் வந்து போயிருப்பாங்க, நேரம் போயிருக்க மாட்டாங்க, சாரி அவங்க வேறு ரூட்டில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஓங்கோல் கிட்டே வந்துட்டோம். இதான் ஓங்கோல் தான். இது நல்லா க்ளீனாக நிஜமாக சொல்கிறேன். அப்படியே தமிழ்நாடு ரோட் மாதிரி இதுவும் வந்து ரொம்ப க்ளீனாக. அதுவும் நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பூவு செடி பெருசாக வந்து அந்த டிராஃபிக்கு அதெல்லாம் கிடையாது. ரோடுக்கெலாம் வந்து அதே மாதிரி மீடியன்லாம் எங்கேயுமே வைக்கல. நல்லா இருக்குது தாரை. இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 380 கிலோமீட்டரு. நல்லா இருக்குது ரோடு வந்து இது வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ ஏதோ சொல்லுது ஜிபிஎஸ் ஃப்ளைஓவருக்குலாம் சொல்லுது. ட்ரோன் வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுற மோடு வச்சு பார்த்தேன், ஃபாலோ பண்ணுது. ஆனால் கொஞ்சம் அப்படியே வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி அது கொஞ்சம் ஸ்லோவாக வருது. இப்போ தான் கற்றுக்குறேன் அது என்னென்ன. எல்லாம் வந்து பிச்சு மேய்ஞ்சிட வேண்டியதான். அடுத்த இதுலலாம் வந்து நல்லா சூப்பராக விடலாம். ஒரு பயம் இருக்குது. இப்போ தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 40,000 ரூபா கொடுத்து எங்கேயாவது போய் மாட்டிக்கிதான். அதுவும் வண்டியில் ரோட்டில் எவனா தட்டிட போகிறான்னு தான். மக்களே இந்த விஜயவாடா கிட்ட பாருங்களேன். இந்த டோலில் எங்கே வந்து ஏறி இருக்கான் பாருங்க. எல்லாம் உடச்சிக்கிட்டு லாரியே உள்ளே வந்துச்சு டோலுக்கு சைடில். செம ஆக்சிடென்ட். இப்போ இங்கே கூட பாருங்களேன் 125 ரூபா டோலுக்கு. இந்த டோலு விஜயவாடா உள்ள இது வரப்போகுது. விஜயவாடா 125 ரூபா டோலு. ரொம்ப நேரமாக டோலில் நிற்கிறாங்க.
ஒருவேளை ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்னா ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்களா இல்லை என்ன ஒன்றும் தெரில. பட் ஆனால் வந்து பாட்டு இல்லாமல், இளையராஜா பாட்டு இல்லாமல் நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல.